ஹாய்ங்க. நம்ம லாஸ்ட்டா போட்ட அந்த டொமேட்டோ சட்னிக்கு அதிக பேர் அதில கமெண்ட் என்னன்னா, அதில நீங்க சட்னியோட வீடியோ இன்னும் அதிகமா போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக. நம்ம இந்த சட்னி எப்படி செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீட்ல பண்ணக்கூடிய சட்னி தான். இதுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஊத்துன பிறகு நான் உளுந்தும், பொட்டுக்கடலையும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் பூண்டோ, வேற எதுவும் இஞ்சோ எதுவுமே ஆட் பண்ணல. டைரக்ட்டா நான் வரமிளகாயும், நான் இது கூட வெங்காயமும் வெங்காயம் வந்து எப்படி எடுக்கிறீங்கன்னா, 40% வெங்காயம் எடுத்துக்கினீங்கன்னா, 60% தக்காளியா இருக்கணும். ஏன்னா, வெங்காயம் வந்து நீங்க கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கங்க. அதே மாரி ஒரு கைப்பிடி நீங்க புதினா எடுத்துக்கிறீங்கன்னா, இன்னொரு கைப்பிடி மல்லி இலை. ஏன்னா 2ம் ஒரே அளவா இருக்கணும். புதினாவும், மல்லி இலையும் ஒரே அளவுல எடுத்து பாருங்க, நல்லாருக்குங்க. அதே மாரி இது எல்லாம் வதங்குன பிறகு, நீங்க கடைசியா திருகுன தேங்காய் இது கூட நீங்க ஆட் பண்ணுங்க. இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப இன்னும் நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். இது இட்லிக்கு, தோசைக்கு அது இல்லாம நம்ம ஈவினிங் டைமோ, இல்ல மார்னிங்கோ வடைக்கோ, பஜ்ஜி, போண்டா இந்த மாரி இதுக்கு நீங்க ஸ்நாக்ஸுக்கும் இந்த சட்னிய நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த சட்னிய ட்ரை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இது அதிகமா லோக்கல் ஏரியால நல்ல வீட்ல பண்ணக்கூடிய சட்னி தான். இது எங்கேயுமே எல்லார் வீட்லயும் பண்ணக்கூடிய சட்னி தான். ஆனா தெரியாதவங்க நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லாருக்கும். அதே மாரி இனி நம்மளோட வீடியோல அதிகமா சட்னியோட வீடியோ அதிகமா வரும். ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. அதனால இனி வர்ற இதில வீடியோ அதிகமா வரும். நீங்க YouTube சேனல்ல தான் அதிகமா வரும். YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி. தேங்க் யூ.